ஹலோ கேமர்ஸ், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜானத்தன் செட்டுக்கும் அந்த இன்ஃபர்னோ ஹெல்மெட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜானத்தன் செட்டு இன்ஃபர்னோ ஹெல்மெட் மட்டுமே இருந்தாலே தனியா எது ஒண்ணு இருந்தாலையும் அந்த அக்கௌண்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 5000 ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேம்ல காலை எழுந்தோடனே கிரேட் செக்ஷனடா புதுசா விட்டுருக்காங்கன்னு ஓபன் பண்ணும்போது கொஞ்சம் மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி வந்திருந்ததுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த கிரேட் ஓப்பனிங் வந்து நான் பண்ண போறேன். எனக்கு அந்த ஜானதன் செட் கிடைக்குதா இல்லையா, இல்ல கிடைக்கலன்னா எப்படி நம்ம ரீடம் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற ஐடியா தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறீங்க. அதுவும் ரீடம் பண்ற மாதிரி விட்டுருக்காங்க. இதுதாங்க வேற லெவல் ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஸ்பின் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு ஸ்பின்ல எந்த அளவுக்கு லக் இருக்கு அப்படின்றது நீங்க வந்து பார்க்க போறீங்க. சப்போஸ் நீங்க யாராவது இந்த ஒரு செட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, மறக்காம என்னோட வாட்ஸ்அப்ல தெரியுற அந்த நம்பருக்கு, ஐ மீன் டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஐடியாஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா அது மூலியமா நீங்க கம்மி யூசில இல்ல அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி லக்க பொறுத்து நீங்க ஈஸியாவே எடுத்துக்கலாம். ஸோ முடிஞ்ச நானும் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நான் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 18,000 யூசிக்கு மேல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். அந்த யூசி வந்து பாத்தீங்கன்னா நான் அப்கமிங் சூப்பர் கார் வருது, அது ஒரு ஸ்பான் கார்ல சம்திங், அது நல்ல காரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு காலையில இந்த செட்டை பார்த்தோம்னா ஐயோ சூப்பர் கார் ஆகுது, மயிராகுது. இன்னைக்கு எனக்கு வந்து இதுதாங்க முக்கியம். அதாவது இந்த ஃபாரஸ்ட் எல்ஃப் கண்டிப்பா எடுத்தா வரும். அதாவது நான் ஒரு குட்டி பாட் ஐடி மீன்ஸ் ஒரு லோ லெவல் ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 கொடுத்து நான் ஃபாரஸ்ட் எல்ஃப் செட் இருக்கு, ஃபுல் பேக் இருக்கு அப்படின்றதுக்காக எடுத்துட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்ஃபர்னோ ஹெல்மெட் வேற விட்டுருக்கான். சோ நான் முடிஞ்ச அளவு ஸ்பின் பண்ணி எடுக்கணும்னு ஸ்பின் பண்ணிட்டே இருக்கேன். இதை கிடைக்குதா இல்லையன்றது நீங்களே பாருங்க. இதுல முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா அந்த காயின்ஸ் வரும் பாத்தீங்களா, அந்த கேரண்டியா இல்லாம நார்மலா பாருங்க 2 காயின் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நமக்கு எவ்வளவு 8 4 12 காயின், இது கேரண்டி காயின் 6. இந்த மாதிரி நமக்கு கேரண்டியா கிடைக்கிற காயின் எவ்வளவு கிடைச்சாலும் முடிஞ்சாலும் ஸ்பின்ல எடுக்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 27 நாளைக்கு இருக்குங்க. சோ நீங்க ஜாலியா எடுத்துருக்கலாம். அடடா 3 மெட்டீரியல், அது கூட 2 குட்டி காயின். சோ இந்த மாதிரி காயின்ஸ் கிடைக்க நீங்க எடுக்கலாம். இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லட்டுங்களா, நீங்க பிரைம் பிளஸ் யூஸ் பண்ண ட்ரிக் ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு டைம் நீங்க பிரைம் பிளஸ் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு டைம் பிரைம் பிளஸ் போட்டீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 ஸ்பின் வரைக்கும் ஈஸியா வந்து நீங்களால பண்ணிட முடியும். அது ஒரு 30 ஸ்பின்னு, 25 நாள் 30 நாள் ஒரு ஸ்பின்னு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ஒரு 50 ஸ்பின் வந்து கம்ப்ளீட் ஆயிருது. இது இல்லாம நீங்க 540 யூசி கொடுத்து நீங்க ஸ்பின் பண்றீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 யூசில வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து ஒரு 250 ஸ்பின்னை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி நீங்க 250 ஸ்பின்னை கம்ப்ளீட் பண்றீங்க போது வந்து பாத்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா கேரண்டியா ரீடம் பண்ணிக்க முடியும். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 70 காயின் சாலிடா வந்துருங்க. சோரா 70 காயின் குறையாம வந்துடும். நான் கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்பின் மேல கிராஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு 70 காயின் மேல கிடைச்சு. நான் லக்குல கிடைக்குதா இல்லைன்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், பட் கிடைக்கல. ஃபைனலா நான் கண்டிப்பா இது ரீடம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி குட்டி ஸ்பின்னை போட்டு கிடைக்குதா அப்படின்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை. ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கல. எனக்கு இந்த பாசிட்டிவ் கிடைச்சாலும் நான் அந்த மேல இன்ஃபர்னோ ஹெல்மெட் ரீடம் பண்ண போறேன். இன்னும் கொஞ்சம் யூசி சேவ் பண்ணிட்டு இன்ஃபர்னோ ஹெல்மெட் ரீடம் பண்ணிட்டு கீழே வந்து ஃபாரஸ்ட் ஹெல்ப் ஹெட் கீர் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹெட்ல வைக்கிறது. ஸோ அதுவும் நான் ரீடம் பண்ண போறேன். எல்லாம் செட்டோட எடுக்க போறேன். எடுத்து என்னோட அக்கௌண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்ற ஒரு 60-70K வரைக்கும் போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் இந்த ஹெல்மெட் இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு 10-15K வரைக்குமே புஷ் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் வேல்யூ தான் சொல்றேன். உங்களுக்கு யாருக்காவது வந்து பிஜிஎம்ஐக்கு கம்மி பிரைஸ்க்கு ப்ரோ நீங்க எப்படி ப்ரோ யூசி போடுறீங்க, ட்ரஸ்டடா பேங்க்ல அக்கௌண்ட் ஆகாதுன்னா ஜெனுவன் மெத்தட்ல யூசி போட்டு தந்துட்டு இருக்கோம். கம்மி பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்பிளேல தெரியற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல டிஸ்பிளேல தெரியற இன்ஸ்டாகிராம போய் நீங்க ஐடியை விசிட் பண்ணி பாருங்க. அதாவது வாட்ஸ்அப்ல வந்து கேளுங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி கேளுங்க. அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில காட்டுன 5 வருஷமா நம்ம வந்து பிஜிஎம்ஐக்கும் பப்ஜிக்கும் யூசி வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது இல்ல. ப்ரோ நீங்க ஸ்கேம் அடிச்சிட மாட்டீங்க அப்படி அப்படின்ற டவுட் எதுவுமே தேவையில்ல. நீங்க வந்து ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க. வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அக்கௌண்ட் வாங்கணும் அப்படின்னாலே வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றபடி யூசி கம்மி பிரைஸ்ல வேணும் ப்ரோ, உங்களை மாதிரி நானும் வந்து ஸ்பின் பண்ண போறேன், நான் நார்மலா வந்து இன்கேம்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது ஓவர் காஸ்ட் ஆகுது, உங்ககிட்ட வரது மூலியமா ஒரு 30% மேலேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்கேமோட காஸ்ட் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் ரெகுலரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு என்ன கன்ஃபியூஷனா, நம்ம ஃபுல் போடலாமா இல்ல ஸ்காரல் போடலாமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து M4 கிளேசியர் வந்து ஃபுல் மேக்ஸ்ல இருக்கு. நான் ஃபுல்ல போட்டேன்னா இந்த ஸ்காரல வந்து என்னால கண்டிப்பா மேக்ஸ் பண்ண முடியாது. அதாவது லெவல் 7 வரைக்கும் டக்குன்னு கொண்டு போக முடியாது. சோ யோசிச்சிட்டே இருந்தேன், வேண்டாம் ஃபுல் கை வச்சா கண்டிப்பா 2 மாசம் இழுத்துரும். ஆனா நம்ம ஸ்காரல வச்சுட்டா இன்னொரு 10 நாள்ல வந்து ஸ்காரல மேக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்ல போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டர் கன் ஒன்று இருக்கு, அது எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணலாம். மேக்ஸ் பண்ணி கில் கவுண்ட் எடுக்கணுன்றது என்னோட எய்ம். கண்டிப்பா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும். ரிப்ளை வரலாம் ஒரு ஸ்மால் வாட்ஸ்அப் மிஸ்ட் கால் மட்டும் கொடுங்க கைஸ். ஸோ தேங்க்யூ. இந்த ஒரு வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.